அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதாவே, இந்த வசனத்தை எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ முறை தியானித்திருந்தாலும், எத்தனையோ செய்தி கேட்டிருந்தாலும், இதை நன்கு அறிந்த வாக்குத்தத்த வசனங்கள், ஒவ்வொரு வருஷமும் சில சபையிலே பேசுகிற வசனம் ஆகிலும் ஏனோ கர்த்தர் என் உள்ளத்திலே இதை உறுதிப்படுத்தி வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று உணர்தல் கொடுத்ததினாலே என் மாம்சம் வெளிப்படாதபடிக்கு, என் சுயங்கள் வெளிப்படாதபடிக்கு ஆவியான வெளிப்படுவீராக. என் நாவை அக்கினிமயமான நாவாய் மாற்றுவீராக. பேசுகிறவர்கள் உள்ளத்திலே கொழுந்து தெரியத்தக்கதாக கிருபை செய்யும். எல்லா தூக்க மயக்கம், நிர்விசாரம், எதையோ யோசிக்கிற காரியங்கள், வசனத்தின் மீது கவனம் செலுத்த முடியாதபடிக்கு தடை செய்கிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்திலே கட்டி சபிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் விடுதலையாக்குவீரார், நீர் பேசுவீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு இந்த முதல் வாரத்திலே கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கொண்டு வர முடியாத அளவுக்கு சத்துரு அவங்க மேல் கண் வைத்து விடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, 2வது வாரம் வர முடியல, 3வது வாரம் வர முடியல, 4வது வாரம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து வர முடியாத அளவுக்கு தடைகள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வேண்டுதல், நம்முடைய விருப்பம், ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து டிசம்பர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த கண்கள் எங்கள் சபை மீது இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் விசுவாச மக்கள் மீது இருக்கட்டும் ஐயா. எங்கள் குடும்பத்தின் மீது இருக்கட்டும், எங்கள் வாலிபர் மீது இருக்கட்டும், எங்களுடைய கண்ணீர் மீது இருக்கட்டும் ஐயா. ஒரு வாரமும் தவறாதபடிக்கு எங்கள் ஆலயத்துக்கு வரும்படி உங்களுடைய கண்கள் எங்கள் மீது இருக்கட்டும் ஐயா. வியாதி வருமானால் அந்த கண்களே அழிச்சிடும். வெளியின வருமானால் அந்த கண்களே அழிச்சிடும். சாபங்கள் வருமானால் அந்த கண்களே அழிச்சிடும். பல விதமான போராட்டங்கள் வருமானால் அந்த எண்ணால் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற கண்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தாவே, 2 ராஜாக்கள் 19:16. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். கர்த்தாவே, இந்த கண்களை திறந்து பாரும். ஏன்பா நீங்க கண்ணு மூடி இருக்கிறீங்களா? சில பேர் கேட்கறது, அவருக்கு நான் கண் இல்லையா? அவர் பார்த்து இருக்கிறாரே, ஏன் அமைதியை விட்டாரு? அவர் கண்ணு இல்லையா? அவருக்கு காது இல்லையா? நாங்கள் கத்துறமே, கூச்சல் போடுறமே, கண்ணீர் வடிக்கிறமே, ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கா? கர்த்தாவே, என் கண்களை திறந்து பாருங்கள். எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பாரு, எங்கள் நெருக்கத்தை கண்ணோக்கி பாரு, எங்கள் வியாதியை கண்ணோக்கி பாரு, எங்கள் வறுமையை கண்ணோக்கி பாரு, எங்கள் கடன் பாரத்தை கண்ணோக்கி பாரு, எங்கள் பிரச்சனையை கண்ணோக்கி பாரு, போராட்டத்தை கண்ணோக்கி பாரு. நிச்சயமாகவே அவனை கண்ணோக்கி பார்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஏன் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிகிற வரைக்கும் அவருடைய கண்கள் வைக்கப்படணும். அவருடைய கண்களிலே காணப்படுகிற எத்தனையோ விசேஷங்கள். சில வேளையிலே நம்ம பேச தேவையில்லை, கத்த தேவையில்லை, சொல்ல தேவையில்லை, சைகை கூட காட்ட தேவையில்லை.
கண்ணை காமிச்சாலே கண்ணாடி பார்த்தாலே கண் அசைவிலேயே எல்லாம் புரிந்து கொள்வார்கள். கண் அசைவிலே காரியம் நடந்துடும். அது போல கர்த்தருடைய கண்களில் இருந்து வரக்கூடிய ஒரு 5 நன்மைகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அந்த 5 நன்மைகளுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ரகசியத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்றே ஒன்று நம்ம கேட்போம். ஆண்டவரே, என் மீது என் கண்கள் இருக்கட்டும் ஐயா. அவர் சொன்னாரே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு அங்கே அந்த வசனம் தெரியும். உன்மேல் கண்ணை, கண்கள் அல்ல, ஒரு கண். நம்ம சொல்ல உண்மையிலே ஒரு கண்ணை உண்மையில்தான் வச்சிருக்கிறேன். நான் எங்க பார்த்தாலும் என் பார்வை உண்மையிலே இருந்தே இருக்கும். சில பேருடைய பார்வை ஒரு சில இருந்து அவங்க ஒவ்வொரு அசைவையும் பார்ப்பார்கள். ஏன் தெரியுமா? அவங்க மீது தேவனுடைய கண் வைக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஒரு கண் நிச்சயம் தான் இருக்கும். ஆகையினாலே அந்த கண்ணை குறித்து, கண்களை குறித்து நான் சொல்லுகிறேன். இங்கே பாருங்கள், முதலாவதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ எங்களுக்கு கிருபை வந்தது? கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபை. அப்ப அவருடைய கர்த்தருடைய கண்களுக்குள்ளே இருந்து கிருபை வருகிறது. நம்ம சொல்கிறோம், நிர்ணயமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபை எங்கிருந்து வருது என்றால் கர்த்தருடைய கண்களில் இருந்து அவருடைய கிருபை. என் மகனை அழிச்சிடக்கூடாது, என் மகனை அழிச்சிடக்கூடாது, என் மகனை நிறுவனமாக்கி விடக்கூடாது, என் மகனுக்கு ஒரு விசேஷித்த கிருபை தரணும், அவன் வருமானத்தை ஆசீர்வதிக்கணும், அவன் பிரச்சனை தீர்க்கணும், அவனுடைய போராட்டத்தை உன் மீது கண் வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கென்றால் உனக்கு கிருபை கொடுப்பது. இந்த கிருபை என்று சொல்லும் பொழுது, கண்களில் கிருபை என்று சொல்லும் பொழுது, அந்த கிருபை என்ன, எதை காண்பிக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், கிருபை கொடுத்திருப்பீரானால், நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். அவருடைய கிருபை, அவருடைய கண்கள் நம் மீது இருக்குமானால் நம்மை விட்டு விலகவே மாட்டார். எந்த சூழ்நிலையும் நம்மை விட்டு அவர் விலகவே. நீங்கள் கடந்து போகாதையும் அவருடைய கிருபை, அவருடைய கண்கள் எதை காண்கின்றார்? அவர் நம் கூடவே இருக்கிறது. அவர் சொன்னாரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நான் உங்களுடனே கூடவே. இந்த கூட இருக்கிறது அவருடைய கிருபை. இன்னொன்று பாருங்கள், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உமது கண்களில் உமது ஆதியாகமம் 19:19. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. கண்களிலே கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவனே எனக்கு செய்த கிருபையை. பிராணனை காக்கும், நம்ம ஜீவனை காக்கும். எந்த வைரஸோ, எந்த விதமான புயலோ, எந்த பூகம்பமோ, தீராத வியாதியோ நம்முடைய பிராணனை அழிக்க முடியாது. காரணம், கர்த்தரின் கண்களில் இருந்த கிருபை நம் பிராணன் காக்கப்படவும் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். தீங்கு என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தீங்கு நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
பிரச்சனை போய் மறு பிரச்சனை, இந்த பிரச்சனை போய் அந்த பிரச்சனை. இதன் சும்மா பல்வலிக்கு கொண்டு காது வலி ஆயிடுச்சு, காலுக்கு போய் வயிறு வலி ஆயிடுச்சு. ஒண்ணு மாத்தி தீராத பிரச்சனைகள். கர்த்தரின் கண்களில் வருகிற கிருபை தீங்கு உன்னை தொடரவே தொடராது. ஆண்டவரே, தீங்கனை தொடர்கிறது. 24 வருஷம் முழுவதும் உன்னை தீங்கு தொடராதபடிக்கு அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். தீங்குனை தொடர்ந்தே விடமாட்டார். கர்த்தரின் கண்களில் இருந்து கிருபை வருகிறதுனாலே அவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னை தீங்கு தொடர விட மாட்டார். உனக்கு ஜீவன் அல்லது உன் பிராணனை கர்த்தர் காப்பாற்றும். கர்த்தருடைய கண்களில் வரும் கிருபை நம்மை ஜீவனை காக்கும். எதை காக்குமா? ஜீவனை காக்கும். எதற்காக அந்த ஜீவனை காக்கிறார் பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனாலும் எஸ்ரா 5:5. ஆனாலும் இந்த செய்து தலைவரிடத்தில் போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதனுடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு உன் வேலைகளிலே தடை வரக்கூடாது. நீ எடுக்கிற காரியம் தடை. எது எடுத்தாலும் தடை, எதை செய்தாலும் பிரச்சனை முடியும். நம்ம நல்லதை செய்ய போய் பிரச்சனையை முடிஞ்சிடும். தடை வராதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் தடை வராதபடிக்கு, கவனிச்சிங்களா? தடை வராதபடிக்கு அவருடைய தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. எங்க வைக்கப்பட்டிருந்தது? உன் தடை நீக்குவதற்காக கர்த்தரை கண் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை என்று சொல்லும்போது எத்தனை தடை, என்ன நிம்மதி வாழவே முடியும். ஏதாவது ஒரு தடை வந்துட்டு கைக்கு எட்டுச்சு, வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. நல்லா கைப்பிடி வந்துச்சு, கிடைச்சிடும் நினைச்ச அந்த வேலை 3 ரவுண்டு கழிச்சிட்டேன். 4வது ரவுண்டுல கிடைக்கலையே. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் கர்த்தரின் கண்கள் நீக்க போகிறது. கர்த்தரின் கண்களில் இருந்து கிருபை என்று சொல்லும் பொழுது அது கிருபையின் கூடவே இருக்கும், ஜீவனை உண்டாக்கும், தீங்கு தொடராது. எல்லாவற்றுக்கும் மேலாய் உன் தடைகளை அது அகற்றிவிடும். இந்த நாள் உன் வருமானத்தின் தடை வருது. நீ சம்பாதிக்கிற, ஆனா மீண்டெடுக்கல. வரது கரெக்டா சம்பளத்தை கடன் அடைக்கிறதுக்கு சரியா இருக்குது. அடுத்த மாதத்துக்கு வாங்கின சம்பளம் கொடுத்த கடன் திரும்ப வாங்குற. கடனை வாங்கித்தான் காலத்து ஒற்றையை தவிர நீ கடன் அடைக்கப்படல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த கடனாய் இருக்கிற அந்த தடைய என்னுடைய கண்களில் வரும் கிருபை நீக்கப்படுகிறது. கர்த்தரின் கண்களில் தடைகளை கர்த்தருடைய கண்களில் அந்த கிருபை என்ன செய்வோம்? நம்முடைய தடைகளை நீக்கும். அதான் விசேஷம். இன்னொரு வசனத்தை பாருங்கள். யோபின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவருடைய கண்கள், கவனியுங்கள், யோபு 34:21. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. உன்னுடைய வழிகள் எல்லாம் நீ படாத பாடுபட்டிருக்கிறியே, யாரும் பார்க்கலையே. இவ்வளவு நான் கஷ்டப்பட யாருக்குமே உணரலையே. நான் உழைக்கிறேனே ஒருத்தரும் பார்க்கலையே. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் வழிகள் எல்லாம் கர்த்தர், உன் வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? நீ நடக்க முடியல, கால் வலிக்குது, எலும்பு வலிக்குது, நடக்க முடியல, வேலை செய்ய முடியல. ஆனாலும் ஓடிக்கொண்டு இடுப்பு வலி, மூச்சு வாங்குது, இழுக்குது வீட்டுல இருந்து. ஆனா
மறுநாள் காலையில் நீ போகிற பாதையெல்லாம் கர்த்தரை பார்த்து கொண்டே உன் நடைகளெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார், உன் வழிகளெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு வசனம் அவர்கள் அந்த சூரியனாய் நீரின் சூரியனை நம்முடைய கண்கள் பார்க்கும்போது ஒரு பிரியம் இருக்குமா, ஒரு சந்தோஷம். நான் நினைக்கிறேன் பிரசங்கி புஸ்தகம் நினைக்கிறேன் பாருங்கள், 11ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் உண்டு. 11:7 பாருங்கள். வெளிச்சம் இன்பமும் வெளிச்சம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிச்சம் இன்பமும் வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமாமே. கண்களுக்கு சூரியனை காண்பது. நீரின் சூரியனை இந்த முதல் வாரத்திலே காண வந்திருக்கிறோம். நம்மை கண்களுக்கு அது பிரியமாய் இருக்கட்டும். அவர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். அந்த சூரியனை பார்க்கும் பொழுது, நீரின் சூரியனை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பிரியம் உண்டாகும், இன்பம் உண்டாகும். ஆகவே நான் சொல்கிறேன், கர்த்தரின் கண்களிலிருந்து வரும் கிருபை நம்மை தடைகளை அகற்றும். இரண்டாவது பாருங்கள், கர்த்தரின் கண்களில் இருந்து வருகிற வல்லமை அல்லது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உமது அடியேன் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29:52. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உம்முடைய கண்கள் இரவும் பகலும் எதற்காக? விண்ணப்பம் செய்வதற்காக, நமக்கு ஒரு ஜெபமாவை கொடுப்பதற்காக. விண்ணப்பத்தை நாம் ஜெபிக்க முடியல, அவருடைய கண்களிலிருந்து கிருபை. இரண்டாவது, அவருடைய கண்களிலிருந்து விண்ணப்பத்தின் ஆவி. நமக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவி வேண்டும். எனக்கு ஜெபாவியே இல்லையே, ஜெபிக்கவே முடியலையே. அப்படியே சபைக்கு இருந்தாலும் தூக்கம் தான் வருதை தவிர கண்ணு திறந்து ஜெபிக்க முடியல. ஆனால் ஆண்டவருடைய கண்களில் இருந்து நீங்க கர்த்தருடைய ஆவி கொடுக்கப்படுகிறாராம். விண்ணப்பத்தின் ஆவி அவர் மீது விண்ணப்பி பாருங்கள். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தின் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். என்னாலும் உன்னை பரிசுத்தமாக்குவேன். உனக்கு விண்ணப்பத்தின் ஆவியை கொடுத்து உன்னை பரிசுத்தமா ஆலயத்தில் கொண்டு வருகிற நோக்கமே ஆசீர்வாதம். இந்த வருஷத்தில் நமக்கு எருசலேம் ஜெபசபை மக்களுக்கு ஒரு விசேஷித்த விண்ணப்பத்தினால் அந்த விண்ணப்பத்தின் ஆவி இருக்குமானால் அது நம்மை பரிசுத்தமாகும். நீங்க வாசித்து பாருங்கள். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 15-16. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். என்னாலும் 2 நாளாகும் 7:15-16. நான் பரிசுத்தமாக்கினேன். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு விண்ணப்பத்தின் ஆவியை அவருடைய கண்களில் இருந்து அவருடைய கண்களிலே
கிருபை உண்டு, அவருடைய கண்களிலே விண்ணப்பத்தினாலே உண்டு. எதற்கு? நம்மை பரிசுத்தமா. மூன்றாவது பாருங்கள், 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. வல்லமை விளங்க செய்ய கர்த்தரின் கண்கள் உலாவுகிறது. கர்த்தரின் கண்களிலே வல்லமை விளங்க, வல்லமை கொடுக்க, உன்னை வல்லவனாய் மாற்ற, உன்னை வல்லமையாய் மாற்றுவதற்கு அவருடைய வல்லமை பெற்ற மக்களாய் இருக்கணும். அவருடைய கண்களில் இருந்து வல்லமை. ஆண்டவரே, இந்த வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா. வல்லமை தார், வல்லமை தேவை. பொய்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அது அக்கினியின் வல்லமை. இந்த வல்லமையை எங்க பெற்றிருக்கணும்? இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு தான் போயிடும். நான் நினைக்கிறேன், இந்த மகத்துவமுள்ள வல்லமையை இந்த மண் பாடத்தில் பெற்றிருக்கிறோம் என்கிற வசனம் உண்டு. 2 கொரிந்தியர் நினைக்கிறேன் 4ஆம் அதிகாரம் பாருங்க, 2:4, 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, வல்லமை விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த விலையேற பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண் பாண்டங்களிலே எங்க பெற்றிருக்கிறோமா? மண் பாண்டம். இந்த மண்ணில விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய இந்த வல்லமை பெற்றிருக்கிறோம். நமக்கு இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை அல்ல. தாய்தான் சொல்கிறேன், நீங்க உணருங்கள், நம் ஆண்டுடைய வல்லமையால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து ஞானத்தை பெற்று அவிழி பெற்ற நம்முடைய சரீரத்தை எந்த வியாதி தொடக்கூடாது. இதுவரைக்கும் தொட்டு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அழிஞ்சிக்கணும். அந்த சாவுப்பட்ட வியாதிகள் நமக்கு விலகணும். ஆச்சரியமான சுகத்தை தேவை தரணும். நம்முடைய வல்லமை, நம்ம சதிக்கிற வல்லமையில் இருக்கிற அந்த சத்த வல்லமை எப்படிப்பட்ட சுகரையோ, பிரஷரையோ, பிபியோ, கேன்சரையோ, கிட்னியையோ, கட்டிகளையோ, சுகர் கட்டிகளையோ அழிச்சு நிறுவனமாக்கணும். அப்படிப்பட்ட வல்லமை பெற்றிருக்கிறோம். என்றால் அவருடைய கண்களில் இருந்து அந்த வல்லமை, இந்த வல்லமை என்று யோபு சொல்கிற வார்த்தையை பாருங்கள். யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் தம்முடைய கண்களை, யோபு 36:7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், யாருக்கு விலக்காமல்? நீதிமானை விட்டு விலக்காமல். நம்ம அவருடைய பிள்ளைகள். அதுதான் சொல்றேன், ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக காலமெல்லாம் ஓடி வருகிற நீங்கள் யாவரும் நீதிமான்கள். நீதிமான்கள் மேல் விலக்காமல், தம்முடைய கண்ணை விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும், அவர்கள் எங்க ஏறப்படுகிறாரா? ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும், உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். கீழே உட்கார முடியாது. அவங்க எங்க உட்காருவார்களா? உயர்ந்த கீழே இறக்கவே மாட்டார். ஒரு உயர்ந்த ஸ்தானம் உண்டு. நீதிமான்களை மீது அவருடைய பார்வை இருந்து கொண்டே. இன்னொரு வசனத்தை பாருங்கள், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 22:12. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். கர்த்தருடைய கண்கள் எதை காக்குமா? ஞானத்தை காக்கும். அப்போ உன்னை தேவன் வல்லமையினால் நிரப்புறார் என்றால் நீ ஞானமாய் நடக்க, ஞானியாய் நடக்க, உன் பேச்சிலே ஞானம், உன் செய்கையை ஞானம், நீ செய்கிற ஒவ்வொருத்திலும் ஞானமாய் செயல்படணும். சில டைம்ல ஞானம் இல்லாமல் நடக்கிறது தான் நமக்கு வேதனை கொடுத்து, ஐயோ அது தப்பு, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாமே, கொஞ்சம் கோபப்படாம இருந்திருக்கலாமே,
இதை பத்தி பேசாம இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கேன். நான் கேட்டதுனால இந்த பிரச்சனை. அப்ப தெய்வம் அவருடைய கண்களிங்கிற ஒரு வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தை தந்துவிடும். இந்த ஞானத்தை மாத்திரம் அல்ல, நீங்க பாருங்கள், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. யாரை பார்க்கிறது? நல்லோரையும் நல்லோரையும் தீயோரையும். பார்த்துட்டு தான் இருக்குது. அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்ம சொல்றல, ஏசப்பா நீங்க பார்க்கறீங்க, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நன்மையும் பார்க்கிறாரு, தீமையும் பார்க்கிறாரு. ஆனா ஒன்று, நீதிமான்களுடைய வழிகளை, நீதிமான்களுடைய நடைகளை கூட பார்க்கிறாராம். சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள். 37ஆம் சங்கீதத்திலே 37ஆம் சங்கீதம், மன்னிக்கிறேன், 34ஆம் சங்கீதம் 34:15 பாருங்கப்பா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. எப்பொழுதும் ரெண்டு பக்கம் தீயோர் மீதும் நல்லோர் மீது இருந்தாலும் அவருடைய கண்கள் யார் மீது இருக்குதா? நீதிமான்கள். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய செவிகளுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சரி, இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு, இந்த வசனம் புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கு பாருங்கள். இந்த வசனம் அப்படியே பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. அங்க என்ன வாசித்தோம்? அவருடைய கூப்பிடுதலுக்கு. இங்க என்ன போடப்பட்டிருக்கு? வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. இந்த வசனம் இல்ல, என்ன போடப்பட்டிருக்குது? நல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் பார்க்கிறது. ஆனா தீயோர் எதற்கு பார்க்கிறதா? தீயோருக்கு என்ன செய்வது? அப்படி கண்களை விரோதமா, நமக்கு விரோதமா யாரும் செய்யறாங்களோ, நான் செய்த பிள்ளைகளே, நமக்கு செய்யப்பட்ட சூழ்ச்சிகளை கர்த்தர் வெளியரங்கமா உங்களுக்கு சொல்லியிருந்தா நம்ம இன்னும் நம்மளும் அப்படிப்பட்ட மாறி இருப்போம். ஆனா கர்த்தர் நம்ம கண்ட எல்லா பிரச்சனையும் நம்ம கண்ணுக்கு மறைச்சிட்டார். எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. எல்லாத்தையும் மறைச்சி அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். நமக்கு செய்கிற தீங்குகள், விரோதங்கள், விக்கிரகத்தின் ஆவிகள், பிசாசின் கிரைகள், செய்வின் ஆவிகள் நம்மை செடிக்க விடாதபடிக்கு நம்மை எத்தனையோ போராட்டங்கள் நல்லா வாழ விடாதபடிக்கு. ஆனால் அவருடைய கண்கள் தீமை செய்வதற்கு விரோதமாகவே இருக்கிறது. யாருக்கு மணி செய்திருக்கிற, யாருக்கு மணி பேசியிருக்கிற, யாரை பற்றி இப்ப ஜாக்கிரத, கட்டில படிக்கல போட்டு அவருடைய கண்கள் பார்க்க. தேவ பிள்ளையே, ஒரே ஒரு வசனத்தை சொல்ற சங்கீதத்தில் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மீது அல்லது நமக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்ததினாலே கிடைக்க ஒரே ஒரு வசனத்தை 17ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, 17ஆம் சங்கீதம் 2. உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. எதை நோக்கும்? அநியாயத்தை நோக்காது, அக்கிரமத்தை நோக்காது, அநியாயம் செய்கிறவரை நோக்கி கொண்டிருக்காது. நியாயமா நீ நடக்கிற, நான் நியாயமா உழைக்கிறேன், நியாயத்துக்கு காலமே இல்லையே பாஸ்டர். நிச்சயம் காலம் உண்டு. உன் நியாயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ உழைக்கிற உழைப்பை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய HR பார்க்கல, உன்னுடைய MD பார்க்கல, உன்னுடைய மேனேஜர் பார்க்கல, மேனேஜ்மெண்ட் பார்க்கல, கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தால் கொடுக்கலாக இருக்கிறார். இந்த வல்லமை உன் வாழ்க்கையிலே ஞானத்தை கொடுக்கும். நீ ஞானமாய் நட,
எதை செய்தால் கர்த்தருக்காகவே ஞானமாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. நான்காவதா 139 சங்கீதம் 16 வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நம்முடைய அவயவங்களை புதிதாக்குமா. அவருடைய கண்கள் கருவை கண்டது. அவயவங்கள் கெட்டுப்போன கிட்னி, கெட்டுப்போன இருதயம், கெட்டுப்போன குடல், கெட்டுப்போன அவயத்தினாலே இது வியாதிகள் தொடர்கிறதே. அவருடைய கண்கள் இருந்து புதிய அவயவங்கள் உருவாகும், கிருபை உருவாகும், விண்ணப்பத்தினாலே உருவாகும், வல்லமை உருவாகும். இங்கே புதிய அவயவங்கள் உன் கருவை இங்கே நிறைய பேர் பாடுறாங்க. அந்த தரிசனம் உருவானது, என் கருவில் எலும்பு உருவாகல, நரம்புகள் உருவாகல, எது உருவாக என்ன உருவாகிச்சு? தரிசனம் உருவாகிச்சு. சில வேளையிலே ஐந்து சில பேர் நிறைய பேர் பாடுறாங்க. இந்த பெருமாசி பாட்டங்கள் உண்டு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என் கருவிட்டு கண்கள் கண்டதே, என் கருவி கண்டது. அந்த பள்ளியில் பாடின அப்புறமா ஒரு நிமிஷம் பொறுத்து எதற்கு சொல்லினா நம்முடைய அவயவங்களை கத்தரை கண்கள் காண்கிறது. உள்ள இருக்குது அவயம், எலும்பு தேய்ச்சிட்டு இருக்குது, நரம்பு விட்டுட்டு இருக்கு, கண் பார்வை சரியா கிடைக்கல, தலை பாரம், எலும்பு தேய்மானம், பல்லெல்லாம் ஆட்டுது, பல்லெல்லாம் குட்டுது, இது பல விளைவினங்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய கண்கள் கண்டது எதை? அவயவங்களை உருவாகிறது. ஐயோ, ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க, என்ன செய்ய போகுது? கிட்னி அவியுது. உன் புருஷனுடைய கிட்னி எல்லாம் கர்த்தரை கண்டு காண்கிறது. உடைய வயிற்று இருக்கிற கிட்னியை கர்த்தர் காண்கிறார், உன் தொண்டையை கர்த்தர் காண்கிறார், உன் மூக்கை கர்த்தர் பார்க்கிறார், உன் கண்களை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலே அவயவங்களை உருவாகும். இந்த 2024 ஆண்டு ஆண்டவரே, இந்த கண்களில் இருந்து எனக்கு ஒரு புதிய அவயம் வேண்டும். என் இதயத்தில் எத்தனையோ வேதனைகள், சில பேருக்கு ஆற்றில் ஓட்ட, அந்த ஆற்றர குழாயில் அடைப்பு இருக்கிறது. அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற செய்யலாம். எல்லாம் புதிதாக உருவாக்கப்படுகிறது. இங்க பாருங்க, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவருடைய கண்கள் மீது வைக்கப்படும். புதிய அவை உருவாகுமா? இந்த புதிய அவை உருவாகுது என்றால் என்ன அர்த்தம்? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் மதில்தான். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் மதில்தான், என் ஸ்தலங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். அவருடைய கண்களிலே கடாட்சம். அவர்தான் டாக்டர், அவர்தான் நமக்கு இருந்து உருவாக்குறவர். அவருடைய கண்ணிலே கடாட்சம். நீங்க பாருங்கப்பா, என் கை நரம்பெல்லாம் இழுத்து நிற்குது, கால் நரம்பெல்லாம் இழுத்து நிற்குது, நரம்பெல்லாம் சுத்தி இருக்குது. கால், சில பேருடைய காலெல்லாம் நரம்பு சுத்தி இருக்குது, நரம்பு சுத்தி இருக்குது. சில பேருக்கு வரல சுத்தி, இப்படி எத்தனையோ சுத்தி சுத்தி வருது, நம்மள விட மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் புதிய அவயத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். புதிய அவயம். இந்த புதிய அவயம் என்று சொல்லும்போது கடாட்சம் பெறும். அது மாத்திரமல்ல, பாருங்கள், சகேரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை, சகேரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இந்த ஆரம்ப நாள் இது, முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆரம்ப வாரத்தை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும், கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். சந்தோஷமாய். நீங்க நினைச்சிடக்கூடாது, கர்த்தர் 7 கண்ணின பயந்துருவீங்கல்ல, நெத்தில ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு, அங்க ஒண்ணு இல்ல. 7 பரிபூரணம். அவருடைய கண்களில் இருந்து 7 பரிபூர்ண ஆசீர்வாதங்களை
7 விதமான பரிமளம் புறப்பட்டு வருகிறது. அவர் தமது ரூபத்தின்படி உருவாக்கினார். எப்படி உருவாக்கினாரா? நமது சாயலாகவும் தமது ரூபத்தின். அவர் எப்படி அப்படிதான் அவருக்கு 2 கண்ணு தான் இருக்கும். 7 கண்ணா நெத்தியில ஒரு கண்ணு, மூக்கில் ஒரு கண்ணு, பின்னாடி ஒரு கண்ணு, கால்னா பைக்கில் வரப்போம். இல்ல நல்லது துஷ்ட சக்தியோ இல்லை. அவர் 7 கண்கள், 7 பரிபூர்ண தூக்குருளை பார்க்கலாம். 7 பரிபூர்ணத்தை சந்தோஷமா பார்க்கிறது. அப்படின்றால் உன் அவயத்தை புதிதாக்கி உன்னை சந்தோஷம். ஓ இஞ்சி தூக்குருளை போட்டு நரம்பு சரியா இருக்குதா, எலும்பு சரியா இருக்குதா, நீ ஸ்கேனே எடுக்க தேவையில்லை. கர்த்தரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஹalleluya. சில வேலை ஸ்கேன் ரிப்போர்ட்டு கூட சில மாறுதல் தாயிடும். ஆமென் அப்பா. ஆனா கர்த்தர் படுத்துகிற தூக்கு நோயிலே எந்த ஒரு மாற்றம் இருக்கு சரியா இருக்குமா? தூக்கு எப்படி பிடிப்பாரா? அவன் கைக்கு தூக்குடைய கண்டு சந்தோஷம். அவன் இப்படி இச்சா ஒன்னளவு குறைக்கூடாது. எப்படி பிறந்த நாளில இருந்த இருதை இருந்ததோ அதே இருந்தே கர்த்தர் ஹalleluya. பிறந்த நாளில் இருந்த கண் பார்வை அப்படி என்னுடைய கண் பார்வை அவ்வளவு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நீ வந்து ஒரு வசனத்தை வாசியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவயத்தை குறித்து சொல்ல பாருங்கள். எரேமியா 5:3. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்குகிறது? எதை நோக்கிறது? சத்தியத்தை. அவர் நம்மை சந்தோஷம் பார்த்த காரணம் அவருடைய கண்கள் இவனுக்குள்ள சத்தியம் நினைச்சிருக்குது. சத்தியத்திலே நடக்கலாம். சத்தியத்துக்காக வைராக்கியமா இருக்கிறாங்க. சத்தியத்தில் நோக்கி கொண்டிருக்கிறது. சத்தியவரன் எவனும் சத்தியத்தை கேட்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் நமக்கு அவையை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் இந்த கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கண்களிலிருந்து கிருபை, கண்களிலிருந்து விண்ணப்பம், கண்களிலிருந்து வல்லமை, கண்கள் புதிய கடைசியா வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய சிரசும் மயிரும். வெளிப்படுத்தல் 1:14. அவருடைய சிரசும் மயிரும் பஞ்சை போலவும் உரைத்த மலை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. அக்கினி. அவருடைய கண் இந்த அக்கினி வரும். அந்த அக்கினி வேண்டாததை அழிச்சிடும். வேண்டியது அப்படியே பாதுகாக்கும். பொன்னை அக்கினியில் போட்டால் அது உருகி கலங்கி போயிடாது. அப்படியே அது புடமிடப்படும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை புடமிடப்படுவதற்கு இந்த புதிய வருஷத்திலே ஒரு அக்கினி கர்த்தர் தரப்படுகிறார். அவருடைய கண்களில் சொல்லும்போது அந்த அக்கினி எந்த பாவமும் நம்மை தொட முடியாது. கிட்டாத பசிக்கணும். நம்மளை பத்தி ஒரு சாட்சி இருக்கணும். அவன் கிட்ட நீ போயிட்ட பாவத்தோடு அடுத்தொட்ட படிக்கட்டான். அதனாலே நமது ஒரு விசேஷ அக்கினி அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். நீ வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்த 2:18. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சபையின் தலைவனுக்கு, சபையின் போதகனுக்கு, சபையின் ஆசாரியனுக்கு, சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும். எப்படிப்பட்ட கண்களா? அக்கினி ஜுவாலை. அவருடைய கண்ணை பார்த்தால் அக்கினி தான். அதே அக்கினி தான் நமக்கு இருக்கணும். அக்கினியை போல வந்து பற்றி எரிய வேண்டும். அவருடைய கண்களில் இருந்து அக்கினி, இந்த அக்கினியை நாம் பெற்றுக்கொள்வோமானால் அது நமக்கு தலைமையில கிரீடத்தை சூட்டி, இந்த அக்கினி நமக்கு கிரீடத்தை கொடுக்கும். வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அக்கினி 19:12 வெளிப்படுத்தல். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன.
அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. கிரீடங்கள் ஒன்னல்ல ரெண்டல்ல, கிரீட பண்பில் போடப்பட்டிருக்கு. அவர் மீது எத்தனை அநேக கிரீடங்கள், எல்லாருடைய கிரீடம், ஒவ்வொருக்கும் ஒரு கிரீடத்தை தேவன் தருவார். ஆகையினாலே அவருடைய கண்களில் இருந்து அக்கினி, ஆண்டவரே என் அக்கினியாய் மாற்றும். நான் எல்லாத்துலையும் விட்டு போயிடக்கூடாது, எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போயிடக்கூடாது, ஒண்ணுக்கு ஒன்றா இருக்கக்கூடாது. நம்ம அன்பா இருக்க வேண்டிய தலைவர்களோடு ஐக்கியமாக இருக்கணும். குடிக்காரத்தில் அன்பா இருக்கலாம், சண்டைக்காரங்கிட்ட அன்பா இருக்கலாம், அன்பு அதிக அன்பு காட்டலாம். ஒரு குடிக்காரனோடு கூட உட்கார அளவுக்கு ஐக்கியமா இருக்கு, அன்பை காட்டலாம். முடிஞ்ச அன்பை காட்டலாம். இல்ல ஐயோ அவன் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு அன்பா இருக்கலாம், ஐக்கியமா அன்பா இருக்கலாம். ஆனா குடிக்கார முடினா இருக்கக்கூடாது, ஐக்கியம். உலகத்தில் அன்பு செலுத்தலாம், எல்லாத்தையும் பேசலாம், எல்லாத்தையும் பழக்கலாம். அவன் உலகத்தான். ஆனா அழகு உண்மையில் இருக்கிற அக்கினி, அந்த அக்கினி பற்றி எரியும். நீ வாசித்து பாருங்கள், இயேசு நமது கண்களை ஏறெடுத்து அவருடைய கண்களை இறக்கிறார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41-42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், செவி கொடுத்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய கண்களிலிருந்து அவரை ஏற்று பார்க்கும் பொழுது எப்போதும் உனக்கு பதில் கிடைக்கும், பதில் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீ பயந்துடாதே. இன்னொரு வசனம் பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரம் 1-2. இயேசு இவைகளை சொன்ன பின்பு 17 யோவான் 1-2. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே, பிதாவே, வேலை வந்தது, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருள்ள யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு, நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார், இன்னும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். அக்கினி உனக்குள் இருக்க இருக்க உன்னை கொண்டு கட்ட பெரிய காரியம் செய்து கொண்டே இருப்பார். அப்படின்னு நீ சொல்ல போவாதே. நீங்க நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த கண்கள் என் மீது வைக்கப்படட்டும். நீ சொன்னீரே, நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை 32:8 சங்கீதம் போடப்பட்டிருக்கிறேன். எங்க எல்லாரும் கண்களையும் மூடுவோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம பாடலாம் அந்த பல்லவியை. என்னை கண்களை மூடி ஆண்டவர் இதே மாத்த கேட்போம். உபாகம் 11:12 என்னிலே நிறைவேறட்டும். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த கண்களின் மீது இருந்தால் போதும். அவருடைய கண்களில் இருந்து கிருபை உண்டு, அவருடைய கண்களிலே விண்ணப்பம் உண்டு, அவருடைய கண்களிலே வல்லமை உண்டு, அவருடைய கண்களிலே புதிய அவை உண்டு, அவருடைய கண்களுக்கு வல்லமை உண்டு. அந்த எங்களுக்கு தாங்கப்பா, அக்கினி தாங்கப்பா. நம்ம அக்கினியா ஜீவிக்கிறோம். பாவைகள் தொடரக்கூடாது, சாவல் தொடரக்கூடாது, வறுமை தொடரக்கூடாது, கஷ்டங்கள் தொடரக்கூடாது. அன்பின் தெய்வம், நன்றியோடு சொத்தளிக்கிறோம். இந்த நாமத்திலே நாங்கள் வருகிறோம் ஐயா. இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் இந்த கண்கள் எங்கள் மீது வைக்கப்படட்டும் ஐயா. இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்ததை டிசம்பர் 31 வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீர். விசுவாசி இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். எங்கள் போக்கையும் எங்கள் வரவையும் எங்கள் கொடுக்கலையும் எங்கள் வாங்கலையும் எல்லாம் அறிந்திருக்கிறேன். தொடர்ந்து நடத்துகிற பெரிய காரியத்தை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிரவி தாமஸ்.